10 மாநிலங்களில் வந்து பாஜக முஸ்லீம்கள் முதல் மந்திரி ஆக்கலாம் அல்லது 5 மாநிலங்கள் ஆக்கலாம். பாஜக ஒரு எம்பியை கூட ஆக்கல. 25 காங்கிரஸ் ஆக்கல. ஒரு நிமிஷம், காங்கிரஸ் ஆக்கியதுச்சு. இல்ல இப்ப இருக்கிறதுல சொல்றேன். ஒரு நிமிஷம், இப்ப நீங்க ரேவந்த் ரெட்டிக்கு பதிலா யாராவது ஒரு முஸ்லீம் அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு, நீங்க இந்தியாவோட இணையீங்களா தனியா இருக்கிறீங்களா, ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இருக்கணும். இது ஐநா சபைக்கும் தெரியும், இந்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், காஷ்மீர் மக்களுக்கும் தெரியும். தெலுங்கானாவிலே ஒரு ஆட்சி உருவானது, அதிலே ஒரு அமைச்சராக சீதாக்கா இது உருவானது. ஒரு நக்சலைட்டாக இருந்தவர் இல்லை. யார் யார் சொல்லியிருக்கா நீங்க வீட்டுக்காவலில் இருக்கிறோம் என்று உமர் அப்துல்லா, மேகூன் தலைவர்கள் சொல்றாங்க. இந்த வீட்டுக்காவலில் இந்தியா காஷ்மீர் மக்கள் அனைவர்களும் கடந்த 4 வருடங்களாக வீட்டுக்காவலில் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, கிளி வீட்டில் இருக்கு வளர்க்கக்கூடிய கிளிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லணும். அது மாதிரிதான் இன்னைக்கு நீதிமன்றம் கூண்டுக்கிளியாக, ஏற்கனவே சொல்லுவாங்களே கூண்டுக்கிளியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு நீதிமன்றம் வேற வழி இல்லை. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் இதயதுல்லா அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஜம்மு காஷ்மீருக்கு உடைய சிறப்பு அந்தஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2019 இவர்கள் செய்த பிஜேபி சொன்னதை அது வந்து சரின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த, மத்திய ஆளும் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற அவங்க பாக்குறாங்க. பாஜகவுடைய கொள்கைகளுக்கு வெற்றி, இந்தியாவுடைய ஆன்மாவிற்கு தோல்வி. இந்தியா என்பது அறநெறியை, தர்மத்தை பின்பற்றுவது. இந்து மதமாகட்டும், அதை இந்து தர்மம் என்று சொல்லுவோம், இஸ்லாமிய மதமாகட்டும், எல்லா மதங்களும் அறத்தை போதிக்கின்றன. வாக்குறுதிகளை தனி மனிதன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது ஆட்சியாளர்களும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. இது பொதுவான விஷயம். இன்றைக்கு யார் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் இதை மகிழ்ச்சியாக வரவேற்றால் இது இந்தியாவுடைய வெற்றி. அனைத்து மாநிலங்களும் ஒன்றாகத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. 5 பேர் கொண்ட அமர்வுல சொன்னது அதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காஷ்மீருக்கு என்று நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. இன்னொன்று, எப்பொழுது நமது நாட்டுடன் காஷ்மீர் இணைந்திருக்கிறதோ அப்பொழுது நம் நாட்டுடைய சேர்ந்தது தான். இதற்காக அது இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். 370ங்கிறது சிறப்பு அந்தஸ்து கொடுத்த தற்காலிக ஏற்பாடு தான், ஒரு போர்ச்சூழல் காரணமாக அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அப்படிங்கும்போது நிரந்தரம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தோட பார்வை சரிதானே? தற்காலிகம் என்று உச்ச நீதிமன்றம் என்று சொல்லலாம். தற்காலிகத்துக்கு ஏதாவது ஆண்டுகள் அல்லது இடைவெளி இருக்கிறதா? அது தற்காலிகம் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாகவே வச்சிருக்க முடியாதுல்ல. அதை நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு என்ன வழிமுறை? அந்த மக்களுக்கு இந்தந்த சலுகைகளை கொடுத்து இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், இந்த மாதிரி இந்தியா உங்களுக்கு ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. இதே போன்ற ஒரு சலுகையை 371 வடகிழக்கு மாநிலங்கள் கொடுக்குறோம். சரி, நாகாலாந்து, அந்த மேகாலயா எல்லாம் கொடுக்குறோம். அதை நீங்கள் சேர்ந்து ரத்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ பண்ணல. 370க்கும் 371க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அப்படி சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் பழங்குடி மக்களுக்கு அதிகமான விசேஷமான இது இருக்கு, சூழல் இருக்கு. அதுக்கு அடுத்து எஸ்சி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோமா இல்லையா? சில இடங்களில் ஹிந்துக்களுக்கும் உரிமை கொடுக்குறோம், சில இடங்களில் முஸ்லீம்களுக்கும் கொடுக்குறோம். எங்கெல்லாம் சிறுபான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்களோ காஷ்மீரில் அப்படி நடந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவில் பிற மாநிலங்களில் சில எல்லா மாநிலங்களும் கொடுக்கணும், சில மாநிலங்களில் இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க. அதனால இவையெல்லாம் இந்த சலுகைகள் என்பது ஏன் கொடுக்குறாங்க, அந்த புறச்சூழலையும் பார்க்கணும். ஏன் காஷ்மீருக்கு மட்டும் அந்த சட்டத்தை எழுதுனாங்க நம்முடைய முன்னோர்கள்? எழுதும்போது இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும், உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்காவது இத்தனை 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இது எழுதப்படலை. எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு? அந்த மக்களுடைய, அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், ஏற்கனவே நம்ம ஒரு வாக்குறுதியை மீறி இருக்கோம். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட இருக்கலாம். என்ன வாக்குறுதி மீறி இருக்கோம்? அதாவது அந்த மக்கள் நம்மளை தேடி வந்தார்கள், அவர்கள் வேறு நாடு, பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட ஒரு நாடு, காஷ்மீர் பிரிக்கப்பட்ட ஒரு நாடு, இந்தியா பிரிக்கப்பட்ட ஒரு நாடு, 3 வெவ்வேறு நாடாக இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு என்னன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் பாகிஸ்தானோட போய் சேரலாம், அல்லது இந்தியாவோடு இணையலாம், அல்லது நீங்கள் ஒரு தனி நாடாக இருக்கலாம். இதுதான் பிரிவினையின் போது
வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு கொடுத்தது வெள்ளையர்கள் தானே, அந்த வெள்ளையர்கள் தான் கொடுத்தாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு அங்கே போராட வருகிற போது அவர்கள் அந்த நாட்டுடைய மன்னராக இருந்த ஹரிசிங், அவர் ஒரு இந்து, மக்கள் அனைவரும் முஸ்லீம்கள், பெரும்பாலான மக்கள். அப்ப ஜம்மு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, காஷ்மீர் தான் முக்கியமான விஷயம். அப்ப முஸ்லீம்களுடைய தலைவராக இருந்த ஷேக் அப்துல்லா கூட இந்தியாவை மீது நம்பிக்கை உண்டு, இந்தியா ஏமாற்றாது, இந்தியாவுக்கு நாம் இந்தியாவோடு தான் சேரணும், பாகிஸ்தானோட சேரக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஷேக் அப்துல்லா, அவரை சார்ந்த அந்த கோடிக்கணக்கான மக்கள், அவருடைய நிலைமை என்பது வேறு. நீங்கள் நம்ம பேச வேண்டிய விஷயம், ஒரு ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு, நீங்கள் இந்தியாவோட இணையிறீங்களா தனியாக இருக்கிறீங்களா, ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்கணும். இது ஐநா சபைக்கும் தெரியும், இந்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், காஷ்மீர் மக்களுக்கும் தெரியும். அது காலம் தாழ்த்தப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதனால அந்த வகையிலும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதால் தான் அவர்கள் ஆயுத குழுக்களாக மாற வேண்டிய, அதிலே சிலர் தங்கள் உரிமைகளை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ இடங்களில் நீங்கள் நக்சலைட்லாம் இருக்காங்க. இப்போ நக்சலைட்டு இல்லாமல் அதெல்லாம் ஆதரிக்க முடியாதுல்ல, அதை யாரும் ஆதரிக்கக்கூடாது, அது இல்லாமல் ஆக்கணும் முடியும்ல. ஏன் இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். பழங்குடியினர் மக்களுக்கு நீங்கள் உரிமைகள் மாதிரி கொடுத்துட்டு, அவங்களுக்கு இடங்களை கொடுத்துட்டு, அந்த இடங்களை பறிப்பதும், அந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றுவதும், இப்படி அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கும் போது, உங்களுக்கு நன்றாக தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு தெலுங்கானாவிலே ஒரு ஆட்சி உருவானது. அதிலே ஒரு அமைச்சராக சீதாக்கா என்று ஒருவர் உருவானார். அவர் நக்சலைட்டாக இருந்தவர் தான். நக்சலைட்டாக இருந்தவர் பிறகு வழக்கறிஞர் படித்து இன்னைக்கு தேசிய நீரோட்டத்தில் இணைந்திருக்கிறார், காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சராக இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கள மனமாற்றம் செய்தார்கள், நீங்கள் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. எல்லாரையும் மனமாற்றம் செய்து விட்டால் நீங்கள் நக்சலைட்டுக்கு இங்கே வேலை இல்லை, அங்கே தீவிரவாத குழுக்கு வேலை இல்லை. அவர்கள் பாகிஸ்தான் விரும்பவில்லை என்று சொல்லதான் இந்தியாவோட இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையில் எந்தெந்த சலுகை உங்களுக்கு, உதாரணமாக கர்நாடகத்தில் அரசாங்கம் இருக்குது, அதுக்கு ஒரு கொடி இருக்குது, அந்த கொடி அவங்க காஷ்மீர்லேயும் இருக்குது, கர்நாடகம் போன்று வேறு சில மாநிலங்கள்லையும் தனி கொடி இருக்குது. அதனால கர்நாடகா என்ன இந்தியா விட்டு போயிருச்சா? இல்லை, சரி வைத்துக்கொள். அடுத்து நிலம் வாங்க முடியாது, அதுக்கு சில உச்சவரம்பு கொண்டு இந்த மாதிரி பணக்காரர்கள் இந்த நிலம் வாங்குவது, அதானி போன்ற கார்ப்பரேட்டுகள் வாங்குவது என்று சொல்லித்தான் அந்த மக்கள் அதை எதுக்குறாங்க. அப்போ கார்ப்பரேட்டுகள் வாங்கிவிட்டால் என்ன நடக்கும்? இன்னைக்கு ஹிமாச்சலில் சுரங்க விபத்து நடந்ததுக்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழலும் நம்முடைய சூழல் எதுவும் சொல்லியும் கூட நாம இந்த செஞ்சோம், சார்தாம் கூறக்கூடிய அந்த தொகை. இதே மாதிரி ஹிமாச்சலில் அளவுக்கு அதிகமான, காஷ்மீர் மாதிரி தான் ஹிமாச்சல், அளவுக்கு அதிகமாக நாம் டூரிசம் எல்லாம் கட்டினோம். அதை விட அதிகமாக அவங்களுக்கு கட்டணம் கட்ட வாய்ப்பு கொடுத்தோம். இன்னைக்கு தொடர்ந்து பேரழிவு வந்துகிட்டே இருக்கு. இல்ல, நீங்க சொல்றதையே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல. நல்ல விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலம் வாங்க முடியாத இருந்த இடத்துல இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நிலங்கள்லாம் வாங்க முடியுது எல்லாரும், அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு ஒரு முறைப்படுத்தி சட்டம் கொண்டு வரலாம். ஏன் உங்களுக்கு 15 ஏக்கருக்கு மேலே நீங்கள் வச்சுக்கூடாதுன்னு இருக்கு இந்தியாவில்? இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கும், சரிதானா? ஏன் ஒரு ஏழைகளுக்கு இடம் கொடுக்கும்போது 2 சென்ட் 2.5 சென்ட் கொடுக்குறாங்க? முறை இருக்கு இல்லையா? உண்மையிலேயே மக்கள் வாங்குறதா இருந்தால் 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட் வாங்குவாங்க. பணக்காரர்கள் வாங்குறதா இருந்தால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்குவாங்க. இதை தடுக்கிறதுக்கு தானே இது. அவங்க வாங்கினாங்கன்னு என்ன செய்வாங்க? ஹிமாச்சலில் நடந்த மாதிரி இங்கே நடக்கும். நடந்தா பேரழிவு வரும். அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாதிப்பு தானே. இந்த சிந்தனைலாம் மத்திய அரசுக்கு இல்லை. மத்திய அரசுக்கு எது ஒரே சிந்தனை, ஹெட்கேவார் சொல்லிட்டாரு, மகாத்மா காந்திக்கு எதிராக, நேருஜிக்கு எதிராக, அப்துல் கலாம் ஆசாத்துக்கு எதிராக, பட்டேலுக்கு அவர்களுக்கு எதிராக அவர்கள்ட்ட அன்னைக்கு கொடுத்து வைத்திருந்த அந்த இதை இன்னைக்கு மறுபரிசீலனை செய்யறான்னு வச்சுக்குவோம். ஆக இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மத வெறியாக பார்க்கிறது. என்ன பார்க்குது? காஷ்மீரில் முஸ்லீம்கள் ஒரு வகையில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் முதல்வராக ஆக முடியும், வேற எந்த மாநிலத்தில் ஆக முடியாது. ஆக முடியாதுலாம் கிடையாது, எந்த மாநிலத்தில் ஆக முடியாது. நீ ஏன் காங்கிரஸ் கட்சியிலே ஆகணும்னு ஆகலாம்ல? ஆகலாம். ஆகியவர்களையும் தடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆகியவர்களை தடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் வேண்டும் என்று அப்துல் ரஹ்மான் அந்துலேயை தடுத்தாங்க. அன்வாரா தைமூர்னு அஸ்ஸாம்ல தடுத்தாங்க. இன்னைக்கு அஸ்ஸாம்ல ஆக முடியும். காங்கிரஸ் எல்லாம் குலாம் நபி ஆசாத் அவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாரு. அதான் சொல்றேன், ஏன் அவர் முதல் மந்திரியா இருந்தார்? காஷ்மீருக்கு தான் முதல் மந்திரியா இருக்க முடியும், சின்ன டெல்லி கூட முதல் மந்திரியா இருக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் தர்மம் நெறின்னு இதை பேசுறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஏறத்தாழ 15 விழுக்காடு முஸ்லிம்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா
இன்னைக்கு ஏறத்தாழ 10 மாநிலங்கள்ல வந்து பாஜக முஸ்லீம் முதல் மந்திரி ஆக்கலாம், அல்லது 5 மாநிலங்கள் ஆக்கலாம். பாஜக ஒரு எம்பியை கூட ஆக்கல. 25 ஏன் காங்கிரஸ் ஆக்கல? ஒரு நிமிஷம், காங்கிரஸ் ஆக்கியது. இல்ல இப்ப இருக்கிறதுல சொல்றேன். ஒரு நிமிஷம், இப்ப நீங்க ரேவந்த் ரெட்டிக்கு பேர்ல யாராவது அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? முஸ்லீம் நீங்க நான் கேட்கிற கேள்வி, ரேவந்த் ரெட்டி வந்து அங்கே வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமான ஒரு எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்கன்னா, அல்லது ஒரு 1/3 வந்திருந்தா வர முடியும். அங்கே யார் போராடுனா, அந்த கட்சியின் தலைவராக யார் போராடுனா? இப்பதான் நீங்க சொன்னீங்க ஆசாத்துக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஏன் வந்து அங்கே கொடுத்தாங்க குலாம் நபி ஆசாத்துக்கு? வேற வழி இல்லை, அவர் தான் அங்க இருக்க முடியும். நீங்க ரிசர்வ் தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு, அதுல யார் நானே நீங்கள் நிக்க முடியாது. ஏன் நிக்க முடியாது? இதுதான் சட்டம், நீதி. இந்த நியதிகளையும் நீதியையும் மாற்றக்கூடாது, நியதிகளையும் மாற்றக்கூடாது. நம்ம இந்த சட்டத்தை பொறுத்தவரை தீர்ப்பு வேணா வெற்றி மாதிரி இருக்கலாம் பாஜகவுக்கு, நீதியாக இது நீதி என்று பார்த்தோம்னா நீதி இல்லை. அப்ப உச்ச நீதிமன்றத்தோட பார்வையை நீதியா தானே பார்த்திருக்க முடியும். அதான் உச்ச நீதிமன்றத்துல நீதி தான், எல்லா தீர்ப்புகளும் நீதியா மாறாது. பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்டதான் தெரியும் எவ்வளவோ. அதனாலதான் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீதிமன்றங்கள்ல பொதுவா வந்து நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, குற்றவாளிகள் தப்பலாம், நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. அது மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உண்மையான பாஜகவா இருந்திருந்தா அவங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லயாவது சீட்டு கொடுக்கணும். அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு 15 விழுக்காடு சிறுபான்மை மக்களை புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சிறுபான்மையினர் வாக்கு பாஜக இல்ல அப்படின்னு ஆகின போது நீங்களே சொல்றீங்க, சிறுபான்மையினர் வாக்கு எல்லா எதிர்க்கட்சியும் சொல்றாங்க பாஜக கிடையாது, இஸ்லாமியர்கள் வாக்கு பாஜக கிடையாதுமா, அவங்க எப்படி கொடுப்பாங்க? நீங்க சொல்றீங்க. பாஜக என்ன சொல்றாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் முஸ்லீம்கள் எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை நீங்க மதிக்கணுமா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி, பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம். பாஜக தலைவர்கள் எங்களுக்கு முஸ்லீம்கள் வாக்களித்தார்கள், இல்லை என்றால் நாங்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடியாது. அவங்க வெற்றியை பெற்றது என்ன காரணம் என்பது வாக்கு மிஷின் சொல்லி இப்ப இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்த ஒரு சிறுபான்மையை அரவணைத்து செல்வதுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலேயே அம்பேத்கர் அவர்களே வந்து இந்த மாதிரி சிறப்பு அந்தஸ்துகள், இந்த மாதிரி பிரிவுகள் பற்றி அவர் வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து கொண்டிருந்தாருன்னு தகவல். அந்த அம்பேத்கர் தான் மகாத்மா காந்தியோட போராடினாரு. பூனா ஒப்பந்தம் வட்டமேஜை மாநாடுக்கு போய் எங்கள் சமூகத்துக்கு தனி தொகுதி வேணும்னு கேட்டார். நீங்க சொல்ற அம்பேத்கர். ஆனா நீங்க சொல்ற அம்பேத்கர் இந்த மாதிரி சலுகைகளை ஆதரித்ததுனாலதான் இதை ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கர் 1956 வரை இருந்தார். அதனால அன்னைக்கு வரையும் இந்த சலுகை எல்லாம் ரத்து செய்யல. அவர் இருக்கும்போது அதற்கான முயற்சி அவர் விரும்பலன்னு சொல்றாங்க. விரும்புறது வேற, அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் விரும்ப முடியாது. இப்ப எனக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கலாம் இந்தியாவில், அந்த விருப்பமெல்லாம் நிறைவேற நினைக்க முடியுமா? ஆனா பாஜக தன்னுடைய விருப்பத்தை பிறர் மீது திணிக்க வேண்டும் நினைக்கிறது. இதுதான் வெறின்னு சொல்றோம். இல்ல இப்போ இவங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ அந்த தேர்தல்ல தெரிஞ்சிருமா என்னன்னு, இதோட நிலைமை என்னன்னு? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இதை அமல்படுத்தி 4-5 ஆண்டுகள் ஆகிறது. ஏன் உங்களால அங்கே தேர்தல் வைக்க முடியல? அப்ப அந்த மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அங்கே வளர்ச்சி தந்தோம் சொன்னா, வளர்ச்சி இருந்தா அந்த மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க, ஏத்துக்கல. அப்ப 4-5 ஆண்டுகளாக ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்காது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அது மட்டுமல்ல, அந்த மக்களை ஒரு சில தலைவர்கள் தான் வீட்டுக்கால் வைப்போம். இன்றைக்கு கூட வீட்டுக்காவல் வைத்ததாக சொல்றாங்க. வெளியில இருந்து ஒரு இது போட்டிருக்காரு, வெளியில இல்லை யார் சொல்லியிருக்கா இன்னைக்கு வீட்டுக்காவலில் இருக்கிறோம் என்று உமர் அப்துல்லா, மெஹபூபா தலைவர்கள் சொல்றாங்க. இந்த வீட்டுக்காவலில் இந்தியா காஷ்மீர் மக்கள் அனைவர்களும் கடந்த 4 வருடங்களாக வீட்டுக்காவலில் இருக்காங்க. 4 மடங்கு இராணுவ வீரர்கள்னா, போலீஸ், காவல்துறை எல்லாம் சேர்ந்து 4 மடங்கு அடிக்கடி ஒரு 5 அடி 10 அடி தூரம் வச்சுங்க இவர் நிக்கிறாங்க. யார் நிக்கிறா? ராணுவம் நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்கே ஒரு பயங்கரவாதத்தை அரசே செய்யக்கூடிய நிலைதான் இங்க இருக்கு. பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். நீங்க சமீபத்துல பாருங்க, அதற்கு முன்பு பயங்கரவாதிகள் இறந்த விட இப்பதான் அதிகமா இறந்துகிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கொடுக்குற தகவல் தான். அவங்க எல்லாம் வந்து வெளியில இருந்து வந்தாங்களா, உள்ள இருக்கவங்களா, ஏன் பயங்கரவாதத்துக்கு மாறுறாங்க? தங்கள் உரிமையை மறுக்கப்படும் போது ஒரு பூனையாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் உங்களை முறைச்சு பார்க்கும்.
இதுதான் அதனால நீங்க அந்த மக்களுடைய அன்பை காங்கிரஸ் விதைத்தது. அதன் மூலமாக அவர்கள் இந்தியாவுக்குள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். நம்ம உருவாக்கணும். அதுலேயும் ஒரு சிலரினுடைய அந்த தீவிரவாதத்திலிருந்து நம்ம மாற்றணும். அவங்கெல்லாம் இன்னைக்கு தேசிய வழிக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? அவர்களை தீவிரவாதி மாற்றுறோம். அகண்ட இந்தியாங்கிற பேரை சொல்லுவாங்க. சொல்லு வேற, பாஜக செயல் வேற. பாகிஸ்தான் எங்கே இருந்துச்சு? இந்தியாவில் தானே இருந்துச்சு. பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது யாரு? 1930களில் சொன்னது யாரு? இதே பாஜகவுடைய தாய் கட்சியான RSS சொல்லுச்சு. 40க்கு பிறகுதான் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் வேணும்னு கேட்டுச்சு. ஆனால் இவங்க செஞ்ச அந்த மதவாத கலவரங்களை பார்த்து விட்டு தான் இந்த நாட்டில் நாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு முகமது அலி ஜின்னா எங்களுக்கு பாகிஸ்தானை கொடுங்கன்னு கேட்டார். இப்போ பிரிந்தது. அப்போ அகண்ட பாரதம் சொன்னாங்க. அவங்களை அரவணைத்து வைக்க தெரியல. இப்போவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களை அரவணைக்க முடியல அவங்களால. நாளைக்கு இந்தியாவில் உள்ள முஸ்லீம் மக்களையும் அரவணைக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிக்கிட்டே வர்றாங்க. நாளுக்கு நாள் உங்களுக்கு இது பசு பாதுகாப்புங்கிற போர்வை, லவ் ஜிஹாதுங்கிற பார்வை, கர்வாப்சிங்கிற இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டங்களை பாஜகவுடைய முத்தலாக் மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை ஏற்றினாங்க இல்லையா? நான் கேட்கிறேன், முத்தலாக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி எந்த பெண்களாவது, ஒட்டுமொத்த பெண்கள் அதை ஏத்தாங்களா? ஒரு விழுக்காடு பாஜகவுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களா கூட்டிட்டு இன்னைக்கு பதவின்னு சொன்னா உங்களுக்கு யாரும் வருவாங்க? குலாம் நபி ஆசாத்தே வரும்போது சாதாரண ஆள் வரமாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வகையில அவர்கள் முத்தலாக்கு விஷயத்துல எந்த முஸ்லீம் கேட்கல. இப்ப யாரு கேட்டிருக்கணும்? இப்ப 10 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச சாதியினர், ஏற்கனவே 75 விழுக்காடு நீதியரசர்களாக இருக்கிறது யாரு? ஒரு வகுப்பினர் இருக்காங்க, RSS உடைய வகுப்பினர் வச்சுக்கோங்க. அப்ப அதே மாதிரி அவங்களுக்கு 10% கேட்கவே இல்லையே. கேட்காம நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கேட்கவே இல்லை. ஆனா இடஒதுக்கீடு இன்னைக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஓபிசி, இந்தியாவுடைய இந்து மக்கள் அதிகமா இருக்கிறது யாரு? ஓபிசி. அவர்களுக்கு பதவியில முன்னுரிமை கிடையாது, உயர்வு கிடையாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லி இருக்கு. ஆனா உயர்வுல இருக்கிறவங்கலாம் யாரு? பதவி உயர்வுல இருக்கிறவங்கலாம் யாரு? அந்த 10% உள்ள வகுப்பினர்கள் தான். இடஒதுக்கீடு பூரா அவ்வளவும் கொடுத்துருக்கு. நீங்க இன்னும் வரலைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்றேன், அப்படின்னா நீங்க அவங்க கொடுக்குற டேட்டா, ஒன்றிய அரசு கொடுக்குற டேட்டாவில் ஒவ்வொரு துறையிலும் இந்து ஓபிசிகள், தலித் ஓபிசிகள் ஏன் 5 விழுக்காடுக்கு மேல போக முடியல? 27 கொடுத்திருந்தா வந்திருக்கணும் இல்லையா? ஏற்கனவே கொடுத்தவர்களுக்கு கூட நீங்க பதவி உயர்வு தர, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 27 கூட அவங்களுக்கு பதவி உயர்வு தர மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த அந்த 27 கூட நீங்க கொடுக்கறது இல்ல. நாடாளுமன்றத்தில் சட்டம் அதை நீங்கள் மீற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுவீங்க இல்லையா, நம்ம கிளி வீட்டில் வளர்க்கக்கூடிய கிளிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லும். அது மாதிரிதான் இன்னைக்கு நீதிமன்றம் கூண்டு கிளியாக, ஏற்கனவே சொல்லுவாங்களே கூண்டு கிளியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு நீதிமன்றம் வேற வழி இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லுது? நாங்க உள்துறை அமைச்சகம், குடியரசுத் தலைவர் சொல்றதை மீறி நாங்க போக முடியாது. குடியரசுத் தலைவர் யாரு? யாரால் நியமிக்கப்பட்டவர்? யோசிச்சு பாருங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.